ஒரு டைம் திண்டுக்கல் சாங் ஆடிட்டு இருந்தோம். ரொம்ப க்ரௌடு இப்படி கடல் மாதிரி இருந்துச்சு கூட்டம். அந்த கூட்டத்தில் எல்லா பசங்களும் இருப்பாங்க, பொண்ணுங்களும் இருப்பாங்க. இப்போ எல்லோரும் பசங்களும் ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்க கீழே நாங்கள் ஆடும்போது. இவ்வளோ பெரிய முட்டை, ஏதோ ஒரு முட்டை தூக்கி ஃபஸ்ட்டு வீசினாங்க என் மேலே. வீசினோடனே இப்படி வந்துச்சுன்னு டக்குன்னு திரும்பினா காலில் பட்டுருச்சு. விட்டுட்டோம், முட்டை வீசுகிறாங்கன்னு சொல்லி விட்டுட்டோம். அது முட்டை தெரிச்சிருச்சு, எல்லாத்துமேலேயும் தெரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்றுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நிற்கக்கூடாது, ஆடணுங்கிறதுக்காக மறுபடியும் ஆடணும். மறுபடியும் இன்னொரு முட்டை வந்து விழுந்துச்சு. நான் தள்ளிட்டு ஒரு அக்கா மேலே விழுந்துச்சு. அந்த மாதிரி பண்ணாங்க, பசங்க பண்ணாங்க. அப்போவே ஃபங்க்ஷன் நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டி யார் பண்ணதுன்னு சொல்லி ஸ்டேஜில் திட்டணும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, பஞ்சு மிட்டாய் சாரி கட்டி சாங்க்கு ஆடிட்டு இருந்தேன். ஆடும்போது கீழே இருந்துட்டு கல் அந்த பையனை நான் பார்த்துட்டேன். கல்லை தூக்கி வீச வந்தாங்க, ஸ்ட்ரோல்டர் மேலே அடிச்சிருச்சு. அடித்த உடனே நான் என்ன பண்ணிவிட்டேன், அவங்கள வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் பாரு, இல்லைன்னா கிளம்பு, வாயை மூடிட்டு கிளம்பு அப்படின்னா அவன் கெட்ட வார்த்தையில் திட்டுறான். திட்டிகிட்டே அவனும் இது பண்ணுறான். நானும் அப்புறம் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் அவங்க ஊர்க்காரங்க கிட்ட சொல்லி அவங்கள இது பண்ணிட்டோம். அவ்வளோ ப்ராப்ளம் ஆகும். அப்போ மனசு கஷ்டமாக இருக்கும். ஐயோ, நம்ம ஏன் இப்படி, என்ன நம்மளை மட்டும்தான் இப்படி பண்ணுறானா அப்படின்னு. அந்த வீடியோ இப்போ நிறைய ரீச் ஆகி ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் எடுத்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறக்கு ஆரம்பித்தாங்க. அப்புறம் டீம் பசங்களோட ஆடிட்டு இருக்கும்போது சாத்து இந்த சாங் ஆடிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கிளாமராக தான் ஆடணும். நிறைய பேர் எங்கிட்ட இப்போ கேட்குற கேள்வினா, நீங்கள் ஏன் ரொம்ப கிளாமராக ஆடுறீங்க அப்படின்னு சொல்லி. அந்தந்த சாங் தகுந்த மாதிரி தான் நான் ஆட முடியும். புரியுதுங்களா? இப்போது சாத்துக்கு கொஞ்சம் கிளாமர் காட்டுவேன், அப்புறம் தொட தெரியிற மாதிரி காட்டுவேன். அந்த மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் மறுபடியும் சிம்பிள் காட்டுறான். ஒரு மாதிரி சிம்பிள் காட்டி நல்லா ஆடிட்டு இருக்கும்போது மைண்டு நமக்கு டான்ஸ் தான் போகணும், டான்ஸ் நல்லா ஆடணும். அங்கே வந்து அந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் நான் நின்றுட்டேன். அந்த இடத்துல நின்றுட்டு இவங்க பண்ண தப்புனால் நான் திட்டுவாங்க ஓனர்கிட்ட, நீ ஸ்டேஜில் சரியாக ஆட மாட்டேங்கிற, நீ ஆக்டிவிட்டி பண்ணுற, திட்டுறேன்னு. நாங்கள் நல்லா தான் ஆடுவோம். அது இவங்க எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? அதனால இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கேன்.